திருநெல்வேலி மேலப்பாளையம் மாட்டுச்சந்தையில் பொங்கலையொட்டி 23,000 ஆடுகள் விற்பனைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. விவரங்களுடன் செய்தியாளர் சிவமணி இணைந்திருக்கிறார். சிவமணி, விவரங்கள் பதிவு செய்யலாம். லாவண்யா, பொங்கல் பண்டிகைக்கு 2 நாட்களே உள்ள நிலையில ஆட்டுச்சந்தை களை கட்டி இருக்கிறது. திருநெல்வேலி மாநகர பகுதியில் இருக்கக்கூடிய மேலப்பாளையம் ஆட்டுச்சந்தை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் செயல்படும். வழக்கமாக 1000 முதல் 2000 ஆடுகள் விற்பனைக்கு கொண்டு வரப்படும். இந்த மற்ற பண்டிகை நாட்களாக இருக்கக்கூடிய தீபாவளி, கிறிஸ்துமஸ், ரம்ஜான் உள்ளிட்ட நாட்கள்ல 7000 ஆடுகள் வரை விற்பனையாகி இருக்கிறது. இந்த பொங்கல் பண்டிகை தொடர்ந்து 5 நாட்கள் விடுமுறை வரக்கூடிய நிலையில அடுத்தடுத்த நாட்கள்ல இறைச்சி சமைத்து சாப்பிடக்கூடிய மக்களின் அதன் தேவைக்காக இந்த ஆடுகள் 23,000 ஆடுகள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தற்போதே 6 கோடி ரூபாய்க்கு மேல ஆடுகள் விற்பனையாகி இருக்கிறது. சந்தை காலை 8 மணிக்கு துவங்கியுள்ள நிலையில மதியம் 2 மணி வரை நடைபெறும் அப்படிங்கிற சூழல்ல 15 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக விற்பனையாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். திருநெல்வேலி மாவட்டம் மட்டுமல்லாது அண்டை மாவட்டங்களான தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்தும் ஆடுகள் விற்பனைக்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அடுத்த சில நாட்களே இந்த பொங்கல் பண்டிகைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல இந்த ஆட்டு சந்தை விற்பனை அப்படிங்கிறது களை கட்டி இருக்கிறது. திருநெல்வேலி மாநகராட்சிக்கும் இதன் மூலமாக 11,50,000 ரூபாய் வருமானமாக இந்த ஒரே நாள்ல வருமானமாக கிடைத்திருக்கிறது. அந்த சாலை முழுவதுமே மக்களின் கூட்டம் மிக அதிகமாக காணப்படுகிறது. போக்குவரத்து நெருக்கடியும் ஏற்பட்டிருக்கிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி சிவமணி.